ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம 2 நாளாகமும் 11வது அதிகாரம் பார்க்குறோம். ஸோ நிறைய ரகசியங்கள் இன்றைக்கி வீடியோவில் வெளிப்பட போகுது. குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தில் ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, 11வது அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தது ஞாபகம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ரெகோபெயாம் சாலமனுக்கு அடுத்தது வரும் பொழுது சாலமன் கடைசி நேரத்துலலாம் கொஞ்சம் மோசமானவனாக மாறிடுறான். நிறைய மனைவிகள், மக்களை டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு மக்கள் ரெகோபெயாமுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா பண்ண மாதிரி பண்ணாதீங்கன்னா நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனுடைய ஒத்த வயதுள்ள நண்பர்கள் பேச்சை கேட்டுட்டு சொல்கிறான். ஸோ இதனால் அவனை விட்டு மக்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. கடைசியில் யூதாவை மட்டும் அவன் ஆட்சி செய்கிற மாதிரி ஆயிடுது. மற்றதெல்லாம் யெரொபெயாம் அவன் ஆட்சிக்கு வந்துடுது. இந்த யெரொபெயாம் அப்படிங்கிற சாலமனுடைய வேலைக்காரன், ஆனால் திடீர்னு அவனுக்கு எதிராக மாறிடுறான். ஸோ எதிராக மாறி அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணுறதுக்காக சாலமன் தேடி அவன் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து சாலமன் செத்துட்டான்னு தெரிஞ்சு தான் வரான். வந்த பிறகு அவன் தான் மக்களை திரட்டி இந்த மாதிரி கேட்க சொல்கிறான். அப்போ இவன் ஒரு திமிராக ரெகோபெயாம் பதில் சொல்கிறதுனால அவனை விட்டு எல்லா ராஜ்யமும் போகுது. எல்லா மக்களும் சேர்ந்து யெரொபெயாமை, இது கற்பனை கதைன்றதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும், இது கற்பனை கதை தான்ன்றது. பட் இருந்தாலும் அந்த பேர் பார்த்திங்கன்னா ரெகோபெயாம், யெரொபெயாம். ஸோ எதிரிகள் அந்த பேர் ஒரே மாதிரி ரைம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இவன் மக்களுக்கு எதிராக ரெகோபெயாம் முடிவெடுத்த காரணத்தினால மக்கள் சேர்ந்து ஒரு ராஜாவை உருவாக்குறாங்க, யெரொபெயாமை உருவாக்குறாங்க. அது ஏற்கனவே கடவுள் நினைத்தது போல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு நம்முடைய ராஜ்யம் இப்படி அநியாயமாக போயிடுச்சு அப்படின்ட்டு பென்யமின் கோத்திரத்தார், யூதா கோத்திரத்தார் எல்லாத்தையும் சேர்த்து படைகளை திரட்டி 1,80,000 பேரை கூட்டுறோம், சண்டை போட்டு நம்ம மீட்கணும் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கடவுள் சொல்கிறாரு, இது என் சித்தப்படி தான் நடக்குது, உன் சகோதரர்களோட போய் சண்டை போடாத அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இது மட்டும்தான் கடவுளுடைய ஞானம். சகோதரர்களோடு சண்டை போடாதே. யார் சகோதரர்கள்? எல்லோரும் சகோதரர்கள் தான். ஏன்னா ஒரு கடவுளுடைய குழந்தைகள் எல்லோரும். ஸோ அப்போ எனக்கும் அவர் தான் அப்பா, உங்களுக்கும் அவர் தான் அப்பான்னா நமக்குள்ள சகோதரர் உறவு தானே. சகோதரர்களுக்குள்ளே அடிச்சிக்காதீங்கன்றது மட்டும்தான் இங்கே கடவுளுடைய மெசேஜ். மற்றபடி இவனுக்கு ஆதரவாக இன்னொருத்தனை அழிக்கிறது, அவனுக்கு ஆதரவாக இவனை அழிக்கிறது, இது கர்மத்தின் விதி. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் விலகி இருப்பார் இதிலிருந்து, அது தானாக நடக்கும் பாவம் செய்தால். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சினிமாவில் கூட வருமே, தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான், அதே மாதிரியே இங்கேயும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா யெரொபெயாம் இப்போ அவங்கிட்ட மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் அவன் அங்கே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்தெல்லாம் இடிச்சிட்டு லேவியருக்கெல்லாம் வேலை இல்லாமல் துரத்தும்போது அவன் மறுபடியும் யூதாவை நோக்கி வராங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இங்கே ரெகோபெயாம், இந்த பேர் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது இந்த ரெண்டும். ஸோ இந்த ரெகோபெயாம் தான் வச்சிருக்கிற அந்த யூதா நாட்டிலேயே நிறைய பட்டணங்களை கட்டுறான். மற்றபடி சண்டைக்கு போகல, ஏன்னா கடவுள் சொல்லிட்டார் இல்லையா, அதனால் சண்டைக்கு போகல. அதே நேரத்தில் அங்கே அவன் யெரொபெயாமுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாரும் இவங்கிட்டே போய் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் யெரொபெயாமுக்கு வருது. ஸோ அதனால் 2 பேருக்கும் இடையில் சண்டையும் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்குது. சாரி, இவனுக்கு இடையில் சண்டை நடக்கலை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா,
ஒரு பக்கம் அங்கே இஸ்ரவேலர்களை வைத்து அவன் வந்து பேய்க்கெல்லாம் கோயில் கட்டினான் அப்படின்றாங்க. ஸோ கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தரை தவிர எல்லாருமே வந்து சாத்தான் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெகோபெயாம் வந்து அவனுடைய ராஜ்யம் திடமாகுது 3 வருஷம். ஸோ அப்புறம் அவன் நிறைய திருமணம் பண்ணுறான், நிறைய பொண்ணுங்களை திருமணம் பண்ணுறான். ஸோ அது ஒரு பெரிய தவறாகவே சொல்லப்பட்டிருக்காது. விபச்சாரம் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கோம், அந்நிய தேவனை வழிபடுறது தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் எத்தனை திருமணம் செய்கிறாங்கன்றத ஒரு தப்புன்னே சொல்லப்பட்டிருக்காது. அப்படி இருந்தால் இதை படிக்கிறவன் எப்படி ஒழுக்கமாக இருப்பான் இல்லையா? சரி, காசு இருக்கிறவன் திருமணம் பண்ணுவான், பண்ணாதான் காசு இல்லாதவன் விபச்சாரம் தான் பண்ணுவான். ஸோ அப்போ இதை புரிஞ்சுக்கணும். காமமே தப்பு, ஆனால் இது காமம் ரைட்டு, எத்தனை பேரை வேணாலும் திருமணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாத்தானுடைய செய்தியை சொல்லுது, கடவுளுடைய செய்தி மாதிரி. சரி, இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய மனைவிகள் அவனுக்கு இருந்தாலும் அவனுடைய 3வது மனைவி மாகால்ன்ற ஒரு மனைவியை தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதனால் அவளுக்கு பிறந்த மகன் அபியாவை ராஜாவாக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து 18 மனைவிகள், 60 மறுமனையாட்டிகள், அதாவது இல்லீகல் அஃபேர் இருக்குது. ஸோ மொத்தம் 28 குமாரரும் 60 பெண் குழந்தைங்களும் பெற்றெடுக்கிறான். ஸோ அதில் அவனுக்கு வந்து அந்த மாகால் தானே பிடிக்குது, அதனால் அவனுடைய பையனையே ராஜாவாக்கணும் அப்படின்ட்டு ராஜாவும் ஆக்கிடுறான். ஸோ அதில் என்ன ஆகும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே மூத்தவங்க இருப்பாங்க, இவன் மூத்தவங்க கிடையாது, அந்த ஸ்தானத்தை இவனுக்கு கொடுக்குறான் இவன். அப்போ மற்றவங்க விடுவாங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறான் இவன் புத்திசாலித்தனமாக, இவன் நிறைய பட்டணங்கள் கட்டியிருக்கிறான் இல்லையா, அங்கெல்லாம் எல்லாரையும் பிரித்து வச்சுட்டான். ஸோ நிறைய தற்காலத்து அரசியலில் கூட இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரித்து வச்சு நல்லா சுகபோகமாக அவங்கள வச்சுருக்கிறாங்க, நிறைய பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய நம்ம பார்க்கலாம் அரசியல்லே பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மற்றவங்களெல்லாம் ஒரு போதையிலே வச்சுருப்பாங்க, இல்லாட்டினா அவங்க அடிச்சுக்குவாங்கன்ட்டு. ஸோ இதை தான் இவனும் பண்ணுறான். அப்போ இந்த போதை வந்து தன்னுடைய உரிமையை கேட்கணுன்ற எண்ணத்தையே மறக்க வைக்கிது பாருங்கள், குறிப்பாக பெண் போதை. ஸோ அந்த விஷயம் இதில் மறைஞ்சிருக்குது. ஸோ இது தான் 11வது அதிகாரம். 12வது அதிகாரத்தில் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரெகோபெயாம் பண்ண தவறே வந்து பெரியவங்க சொன்னதை கேட்காம அவன் வயசு பசங்க சொன்னதை கேட்டுட்டு மக்களை மிரட்டினது தான். மற்றபடி கடவுளுடைய மற்ற வழிகளை எல்லாம் அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறான் 3 வருஷம். அதுக்கே பாருங்கள், அதுக்கே அவனுக்கு தண்டனை கிடைக்கிது. அதுதான் கர்மத்தின் விதி. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் கடவுளை வணங்குறதுனால அவனுக்கு அது கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ கர்மத்தின் விதியிலிருந்து கடவுள் விடுபட்டிருக்கார். ஆனால் கர்மத்தின் விதியையும் கடவுளே பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, சாத்தான் பண்ணுற வேலையும் கடவுளே பண்ணுற மாதிரி காட்டிடுவாங்க. துக்கம் கொடுக்கறதெல்லாம் சாத்தானுடைய வேலையை தவிர கடவுளுடைய வேலை கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, 3 வருஷம் வந்து கடவுள் வழிபடி தான் நடக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அவ்வளோதான், கடவுளுடைய வழியெல்லாம் விட்டுடுறாங்க. ஸோ கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினபடியினால் அப்படின்னு வருது. ஸோ இங்கே கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் அப்படின்னா, யுத்தம் பண்ணுறதே முதல்ல கடவுளுக்கு விரோதமான விஷயம்தான் இல்லையா? யுத்தம் போர் மட்டும் கிடையாது, ஒருவரோடு நீங்கள் சண்டை போடுறதே கடவுளுக்கு விரோதமான விஷயம்தான். கடவுளுக்கு விரோதமான விஷயன்றதை விட கடவுளுடைய வழிக்கு நேர்மாறானது. மற்றபடி நம்ம என்ன கடவுளுக்கு எதிராக சண்டை போட போகிறதில்ல, பட் கடவுளுடைய வழியை மீறிங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கேயும் கர்மத்தின் விதி வேலை செய்யும் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, 5வது வருடத்தில் எகிப்து ராஜா சீஷாக்கு வரான், நிறைய பேர் கூப்பிட்டுட்டு வரான். ஸோ நிறைய இடத்த பிடிச்சி ஜெருசலம் வரைக்கும் வரும் பொழுது
அப்போ கடவுள் வந்து இங்கே எச்சரிக்கை பண்ணுறார் ரெகோபயாம் கிட்ட. நீங்கள் வந்து என்னை விட்டுட்டீங்க இல்லையா, கடவுள் வழிபடி நடக்கிறத விட்டுட்டதுனால நானும் உங்களை விட்டுட்டேன், சீஷா கையில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு கடவுள் சொன்ன உடனே ராஜா மற்ற பிரபுக்கள் எல்லாரும் அப்படியே தரையில் விழுந்து தன்னை தாழ்த்திக்கிறாங்க. கர்த்தர் நீதியுள்ளவர்ன்றாங்க. உடனே கடவுளுடைய மனசு வந்து குளிர்ந்து போயிடுது. நான் என்ன சொல்கிறார், சரி இவங்க தங்களை தாழ்த்திக்கிட்டாங்க, அதனால் அவங்கள அழிக்க மாட்டேன். இது வந்து கடவுளுடைய கருணை இல்லையா. அதாவது இங்கே கடவுள்கிட்ட தாழ்த்திக்கிறேன் அப்படிங்கிறதை விட அகங்காரம் அழியும் பொழுது நீங்கள் அதிலிருந்து செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை தான் கடவுள் போதிக்கிறார். ஒரிஜினல் ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக நேரடியாக கடவுள் கொடுக்குற ஞானத்தில் அதுதான் போதிக்கப்படுது. குறிப்பாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரங்கள் தான் நாம் செய்கிற மிகப்பெரிய பாவங்கள். ஸோ அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம் அங்கே தான் இருந்தோம். முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது 2500 வருஷம், அடுத்த 2500 வருஷம் நரகமாகிறதுக்கு காரணம் ஆத்மான்றது மறந்து உடல் உணர்வில் வர்றோம். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம், அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ உடல் உணர்வில் வரும்போது தான் புலன் என்பதுக்கு அடிமையாகிறோம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறோம். இதனால் செய்த பாவத்தினால தான் அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இழந்துட்டோம். பலவிதமான துக்கம் வருது, நோய், குடும்பத்துக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைகள், துரோகங்கள், யுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள். ஸோ இதெல்லாம் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை. அதிலேருந்து தப்பிக்கணும்னா இந்த 5 விகாரத்திலிருந்து விடுபடுங்கள். அதுக்கு உடல்னு நினச்சது தான் காரணம். உடல்ன்றதே மறந்து மீண்டும் ஆத்மான்ற உணர்விலிருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஆத்மாவின் தந்தை கர்த்தரை, அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் சிவபரமாத்மான்னு இந்துக்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. ஸோ அவரை எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்பான்னு அன்பா, அந்த அளவுக்கு ஆத்மா சக்தி நிரம்பியதாக ஆகும். அதன் மூலமாக இதுவரைக்கும் செய்த பாவங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ இதைத்தான் கடவுள் சொல்கிறார். ஸோ இதுதான் இங்கே பைபிள்லையுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டதுனால கடவுளுக்கு பிடிக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு, சரி ஓகே அவங்கள வந்து நான் அவங்கள அழிக்க மாட்டேன், இருந்தாலும் என்னை சேவிக்கிறதுக்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறியணும் இல்லையா. ஸோ அதனால் நான் உங்களை அழிக்கலை, பட் அவங்கக்கிட்ட நீங்கள் அடிமையாக ஆக போகிறீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ வந்து சாலமன் கட்டின கோயிலெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு, தங்கம் இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு சீஷாக்கு போயிடுறான். அதுக்கு பதில் இவன் வந்து வெங்கலம் வைக்கிறான். ஸோ அது முக்கியமான விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இங்கே கடவுள் கொடுக்குற செய்தி என்னன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரெகோபயாம் இறந்த பிறகு அவன் எதிர்பார்த்த மாதிரியே அபியா வந்து அங்கே அந்த பதவிக்கு வரான், ராஜாவாகிறான். ஸோ ஏற்கனவே அவன் வந்து இளவரசன் ஆக்கிட்டான், எனக்கு அடுத்தது இவன் தான் அப்படின்ட்டு. ஸோ பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், கீதை, ராமாயணம், மகாபாரதமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் கடவுளுடைய செய்தி அப்படி ஸ்லைட்டாக தெளிச்சு இருக்குமே தவிர அது ஃபுல்லாகவே கடவுளுடைய செய்தி கிடையாது, சாத்தானுடைய செய்தியும் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் வருது. இதை வந்து கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணி பல உயிர்களை இழக்கிறாங்க. ஸோ அந்த செய்தி இப்போ வரப்போகுது. இப்போ அபியா ராஜா ஆகிறான். அவன் வந்து கடவுளுடைய வழிபடி நடக்கிறான். பாருங்கள், அங்கே யெரொபெயாமும் அந்த ராஜாவுடைய பேர் வேறு வாயில் நுழைய மாட்டேங்குது, ரெகோபெயாம், இவங்க 2 பேர் வந்து சண்டை போடலை. ஏன்னா கடவுள் போட வேண்டான்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே அவன் யெரொபெயாம் வந்து ரொம்ப பலசாலி ஆகிட்டான். இப்போ அபியா வந்திருக்கிறான் இல்லையா, இவன் யெரொபெயாமோட சண்டை போடுறான். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா,
இதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது மண்ணவாரி சாபம் இடுவாங்க, அல்லது கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுருவாங்க. திருப்பி இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் சாபம் விட்டாலும் விடாட்டினாலும் ஒருவரை ஒருவர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் இது. ஏன்னா நியாயமாக யெரொபெயாமுக்கு தான் பெரிய படை, நிறைய நாடுகள், எல்லாத்துலேயும் பலம் வாய்ந்தவன் யெரொபெயாம் தான். அவனோட கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு பாதி அளவு கூட இவனுக்கு இராணுவ வீரர் கிடையாது. இவனுக்கு 4 லட்சம்னா அங்கே 8 லட்சம் பேரை எடுத்துகிட்டு வரான். அப்படி இருக்கும்பொழுது இவன் அபியா போய் சொல்கிறான், யெரொபெயாமை பார்த்து, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேல் வந்து இவனுடைய மக்கள் தான். அப்போ தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் வர வேண்டிய ராஜ்யத்தை கடவுள் உடன்படிக்கையாக கட்டளையிட்டதை மறந்துட்டீங்களா? ஸோ அவன் பக்கம் இருந்து, அவன் ஆக்சுவலாக சாலமோனுடைய வேலைக்காரன், யெரொபெயாம் அவன் எஜமானனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி இருக்கிறான். ஸோ அவன் கூட சேர்ந்துருக்கிறீங்களே நீங்கள். ரெகொபெயாம் சரி அவனை எதிர்க்க வேண்டாம், ஏன்னா எதிர்க்க முடியாத அளவுக்கு அப்போ சின்ன பையனாகவும் இருந்திருக்கிறான் ரெகொபெயாம். ஸோ அப்போ இவங்க வந்து அவனுக்கு விரோதமாக பலப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த சின்ன பையனாக இருந்து அவன் எடுத்த ஒரு முடிவுனால தான் மக்களும் அவனை விட்டு போயிடுறாங்க, அந்த ஒரு திமிரு இதனால். அப்புறம் கடவுள் சொல்கிறதுனால அவன் சண்டைக்கும் போகலை. இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலனை அடையலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏராளமான கூட்டம்தான், உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணுக்குட்டி உங்களுக்கான தேவனை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஆரோனின் குமாரர் தான் ஆசாரியராக இருக்கணும். அதாவது ஜாதி வந்து இந்து மதத்தில் இருக்குதான்னு தெரியாது, ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் தான் அது வருது இல்லையா? இவங்க ஆரோனுடைய குமாரர்கள், அந்த வம்சம்தான் நம்ம ஐயருன்னு சொல்கிறோமே, அந்த வேலையை பண்ணணும். அடுத்தது லேவியர், அவங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கணும். ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம். இது நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், சண்டை போடுற இடத்துல இதெல்லாம் யாராவது பேசுவாங்களா? சண்டை போட தானே போயிருக்கிறாங்க. ஸோ கீதை சண்டை போடுற இடத்துல பேசுன மாதிரி தான் இதுவும். சரி, ஆனால் எங்களுக்கு கர்த்தர் மட்டும்தான், அவரை விட்டு விலகவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்து மதத்திலேருந்து தான் எல்லா மதத்துக்கும் மாறுறாங்க. இப்போ இந்து மதத்திலேருந்து மாறியவர்கள் யாராவது திரும்பி இந்து மதத்துக்கு வராங்களா? ரொம்ப ரொம்ப ரேராக தான் திரும்பி வருவாங்க இல்லையா? நீ எப்படி அங்கே போயிட்ட, நீ அங்கே போனதுனால உன்னை கடவுள் கைவிட்டார், அதனால் சண்டை போடுறேன்னா அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி நிஜத்தில் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இல்லை, ஒன்ஸு கிறிஸ்டின் ஆகிட்டாங்க, முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, திரும்பியெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க எப்படி எதுக்காக வேணாலும் மாறி இருக்கட்டும், ஒன்ஸு மாறிட்டாங்கன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது. அவங்க வலுக்கட்டாயமாக கூட மாற்றப்பட்டிருக்கலாம், ஏன் அவங்களுடைய அடுத்த சந்ததி வரலாமே அப்படின்னா வரமாட்டாங்க. ஸோ அது நம்ம தனியாக ஜென்ரல் வீடியோவில் அதை பற்றி போடலாம். ஸோ இங்கே மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், அந்நிய தேவனை வழிபட்டார்கள், உடனே கொன்னாங்க. ஸோ இப்படி கொலை பண்ணுற கூட்டத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மதத்தை போய் முதல்ல ஏற்றுக்குவாங்களான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இல்லையா? இப்போ ஒரு முஸ்லீம் நாடு இருக்குது, தீவிரமாக முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணுற, அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுற நாட்டில் எவனாவது வேறு மதத்தை ஏற்றுக்குவானா? வாய்ப்பு இருக்குதா? வேணால் மற்ற மதத்துக்காரன் வேணால் அங்கே போவான், சலுகை கொடுத்தால். ஸோ அது மலேசியாலலாம் நடக்குது. ஆனால் இங்கே ஒன்றுமே கிடையாது, போய் வேறு மதத்தை அந்நிய தேவனை வழிபட்டார்கள்
உடனே அதை இது பண்ணுறாங்க, அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி அந்நிய தேவன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே இருக்கிறது, ஆதியிலிருந்து இருக்கிறது இந்து மதம் தான். ஸோ அப்போ இதை விட்டு மற்ற மதத்துக்கு போன மாதிரி தான் வரும். அப்போ இது எல்லாமே இந்து மதத்துக்காக சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கும். இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே. ஸோ இதை மெயினாக ஏன் சொல்லணும்னா, இது இந்து மதத்தை குறிக்கிற விஷயம் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற ஒரு ரகசியம் இருக்குது. பட் ஆஸ் சச் இப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்து கோயிலில் நடக்கிற விஷயமா இருக்கும் பாருங்கள். 11வது வசனம், இந்த லேவியர் ஆசாரியார்கள்லாம் தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, சுகந்த வாசனை பலி, தூபத்தை காட்டுறது, இல்லை அர்ச்சனை தூபம் காட்டுறது, இதெல்லாம் வருது. காலையிலும் மாலையிலும் பரிசுத்த மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறது, பொன் குத்து விளக்குகளையும் குத்து விளக்கு ஏற்றுறதெல்லாம் இந்து மதத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் நீங்கள் அவரை விட்டு விலகிட்டீங்க, அதனால் கடவுள் எங்கள் கூட தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு விரோதமாக ஆசாரியர்கள் பூரிகைகளை இப்போ முழக்கிறதுக்கு எங்கள் கூட இருக்கிறாங்க. அதனால் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதீங்க. ஸோ இதில் மெசேஜ் ஒரே ஒரு மெசேஜ் தான், கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்க. ஏன்னா யுத்தம் செய்கிறது கடவுளுடைய வழி கிடையாது. ஆனால் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, கர்த்தர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அவங்க பக்கமாக கடவுள் சண்டை போடுறார், அதுக்கு எதிராக நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தான் எழுதப்பட்டும் இருக்குது. அப்படி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அபியாஸ் சொல்கிறான் யெரொபெயாமுக்கு. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே யெரொபெயாம் என்ன பண்ணுறான், ஒரு கூட்டத்தை அப்படியே அந்த யூதா படைக்கு உள்ள நடுவில் அனுப்பிச்சிடுறான். திரும்பி பார்த்தா ஏற்கனவே சண்டை நடக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அபியா அவனுடைய ஜனங்கள் எல்லாம் கடவுளை கூப்பிட்டுட்டு உடனே சண்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது இல்லை, இவங்க ஜெயித்தாங்க, முறியடிச்சாங்க, அவ்வளோதான். பொன்னியின் செல்வன் படம் கடைசி ஃபைட்டு மாதிரி ஒரு செகண்டில் ஃபைட்டு முடியும். ஏன்னா இங்கே மெசேஜ் தான் முக்கியம், இல்லை இங்கே சண்டை போடுறது முக்கியம் கிடையாது. ஸோ அப்போ கம்மியானவர்களை வைத்து ஒரு பெருங்கூட்டத்தை கடவுள் அழித்தார் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது உண்மையில் நடந்ததை நம்பி பாவம் உக்ரைன் மக்கள் ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடுறதும், இஸ்ரேல் மக்கள் கம்மி தான், அவங்கள எதிர்த்து எல்லா முஸ்லீம் நாடுகளும் சண்டை போடுது. பட் அவங்களுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய பலம் இருக்குது, அவங்களே டெக்னாலஜியில் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கடவுள் போர் செய்ய வைக்கிறது கடவுளுடைய வழியே கிடையாது. சொன்ன மாதிரி ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்னு சொல்கிறது தான் கடவுளுடைய வழி. பட் இங்கே இப்படி இருக்குது. ஸோ அவங்க ஒரு 5 லட்சம் பேரை கொன்று போட்டாங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் தாழ்த்தப்படுறாங்க. யூதா புத்திரர்கள் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே யெரொபெயாம் கையில் இருந்த பட்டணங்களை எல்லாம் இவங்க பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யெரொபெயாமால் திரும்ப பழைய ஃபார்முக்கு வரவே முடியல. கடைசியில் இறந்தும் போயிடுறான். கர்த்தர் அவனை அடித்ததால் மரணம் அடைந்தான். அபியா பலத்து போகிறான். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இதில் 14 பெண்களை திருமணம் செய்கிறான். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவன் கர்த்தருக்கு கடவுளுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறான் அபியா. கொஞ்ச நேரத்தில் கெட்ட பிள்ளையாக மாறிடுவான். வரிசையாக எல்லாருடைய இதுவுமே அப்படி தான் இருக்கும். சாலமோனும் நல்ல பிள்ளையாக இருப்பான், அப்புறம் கெட்டு போவான். தாவீதும் அப்படி தான் இருப்பான், ஒரு தப்பு பண்ணிவிடுவான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போகிற மாதிரியே காட்டிகிட்டு இருப்பாங்க. ரெகொபெயாமும் 3 வருஷம் நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் கெட்டு போவான். யெரொபெயாமும் ஆரம்பத்தில் நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் கெட்டு போவான். இப்படியே இருக்கும். ஸோ ஒரு மனிதன் ஒரே பிறவியில் அவ்வளோ நல்லவனாக இருந்து டக்குன்னு கெட்டு போவானா? ஏன்னா சின்ன வயசுலேயே அப்படியே கெட்டு போய் இளைஞனாக வர்றது வேறு. அவன் இளைஞனாக இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கிறான், அதுக்கப்புறம் கெட்டு போவானா?
அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு ஜென்மத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொர்க்கத்தில் எல்லாம் தேவதைகளாக இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறோம். மறுஜென்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்கிறாங்க உடல்ன்ற உணர்வில் வந்து. ஸோ இந்த 2500 வருடத்தின் முடிவு, நரகத்தின் இறுதியில் ரொம்ப மோசமான நிலை, திரும்புகிற பக்கம்லாம் பாலியல் குற்றம்லாம் நடக்குது இல்லையா, இது 5000 வருடம் 84 பிறவிகள் நடக்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையாக எடுத்து போடுறாங்க. சும்மா ஒருத்தனை எடுத்துக்கிட்டு நல்லவனாக இருக்கிறான், அவனுடைய பல ஜென்மத்தின் இறுதியில் அவன் மோசமாகறான்றது சொல்லாமல், ஆன்மீகனாலே ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம மனிதர்கள் ஒரு உடலில் இருக்கும்போது நடக்கிறது அப்படின்னு பார்த்தா புரியாது. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப அந்த கதை வருது. ஸோ இதில் முக்கியமான மெசேஜ் பார்த்திங்கன்னா இந்த 11, 12, 13 அதிகாரத்தில் ஸோ அடுத்தது முக்கியமான மெசேஜ் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த அதிகாரத்துலேருந்து. பட் இந்த 3 இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெகோபயாம் வந்து சின்ன வயசில் இளமை திமிரில் ஒரு தப்பு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கடவுள் சொல்கிறத கேட்டுறான். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஃபஸ்ட்டு தப்பு பண்ணதுக்கான தண்டனை, அவனுடைய ராஜ்யமெல்லாம் அவன் கையை விட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து சண்டைக்கு போகலை, அப்படியே நின்றுக்கிறான். இப்போ ஏன்னா கடவுள் சொன்னதுனால நின்றுட்டான், விட்டுட்டான், அவ்வளோதான். சரி போனால் போகுது, நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் உண்மையான தைரியம். ஏற்றுக்காமல் போய் சண்டை போட்டு இருந்தால் எப்படி வேணும் நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆத்மாவில் முன்ஜென்மத்தில் செய்து வைத்த பாவம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கான தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கடவுள் அமைதியாருன்றார். யுத்தம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறார். யாரையும் பகச்சிக்காதன்னு கடவுள் சொல்கிறார். ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை கூட காட்டி வாங்கிக்கோ, திருப்பி அடிக்காதுன்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா திருப்பி அடிச்சோன்னா அது பயங்கரமாக விபரீதமாக முடியும். சரி, அப்போ எனக்கு அநீதி பண்ணுறானே அவனுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் விட்டுருங்க. அவன் அநீதி பண்ணால் அதுக்காக அவன் அனுபவிப்பான். ஸோ அது அடுத்த தலைமுறையில் அபியா வந்து அதற்கான தண்டனையை யெரொபெயாமுக்கு கொடுக்குறான் பாருங்கள். அடுத்த தலைமுறையில் அது நடக்குது தானாக, அது ஒரு டைமில் நடக்கும். ஆனால் இதே இவன் சண்டை போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் யெரொபெயாம் வந்து பெருசாக எந்த தப்பும் பண்ணலை. அப்படின்னும்பொழுது யெரொபெயாம் அவனை அடிச்சிருக்க முடியும். ஸோ யெரொபெயாமுடைய பாவக்கணக்கு அதிகமாகும்போது தான் அவன் அபியா கிட்ட மாற்றான். ஸோ இந்த பாவக்கணக்கு நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதை அழிக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என் ஒருவனின் நினைவிலேயே மூழ்கி ஒருவரை ஒருவர் ஆத்மானு பாருங்கள், உடலை பார்க்கறதுனால தான் பாவமே செய்கிறீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே வருது. ஆத்மா சகோதரன், அதுதான் முஸ்லீம்கள் ஆத்மா பாய் பாயின்னு சொல்கிறது. பாய் பாய்னா ஒவ்வொரு ஆத்மாவும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடவுளுக்கு ஆண் குழந்தைகளை உடலாக நினைத்தால்தான் ஆண் பெண். ஆத்மா ஆண் பெண்லாம் கிடையாது. ஏன் ஆண் குழந்தைன்னா கடவுள் படைக்கிற சொர்க்கத்தில் வருவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்குது. அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு தானே ஆஸ்தி கொடுப்பாங்க, அதனால் ஆண் குழந்தைகள். சகோதரன் தான் ஹிந்தியில் பாய், அதுதான் பாய் பாயின்னு சொல்கிறது. ஸோ எல்லா மதத்தினருமே பாய் பாய் தான், சகோதரர்கள் தான். அப்போ இறைவனை மட்டும் நீங்கள் புரிங்க. நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கோம், அதற்கான தண்டனை வந்தாலும் அல்லது இந்த ஜென்மத்திலே நீங்கள் பாவம் செஞ்சுருந்தாலும் அமைதியாக விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது சமீபமாக யாரோ சொன்னாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒன்று. அப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவர் அதுக்கு போனால் போகட்டும் விட்டுட்டேன், ஏன்னா நான் சின்ன வயசில் நிறைய பெண்களோட விளையாடி இருக்கிறேன். ஸோ காமம், கலத்தொடர்பு, இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ அப்போ எந்த அளவுக்கு பாவம் சேர்ந்துருக்கும், அதுக்கான தண்டனை நான் கோர்ட்டு கேஸுன்னு போனால் நான் மாட்டினாலும் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது யார் பக்கம் வரும், எப்படி வரும், இன்னொன்று அது நீதிப்படி வர்றதுக்கு முன்னாடியே கூட அடியால் வச்சு அடிக்கலாம். இதெல்லாம் நிறைய நடக்குது, கலியுகம் இல்லையா. அப்போ விட்டுருங்க. அநியாயம் செய்தவனுக்கு தானாக அது நடக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது உங்கள் வேலை கிடையாது. அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கூட நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனைன்னு ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். இதை தான் ரெகோபெயாம் பண்ணான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்குது. அவனுக்கு யெரொபெயாம் செஞ்சதும் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா. ரெகோபெயாம் பண்ண தப்பு, யெரொபெயாமுக்கு ராஜ்யம் கிடச்சிது இல்லை, அவன் அபகரிக்கலை, மக்களாக அவனை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே பொறாமை வருது, அது வேறு விஷயம்.
மக்கள் அவங்ககிட்ட போயிடுவானான்ட்டு ஒரு பயம் வருது. அதனால் அவன் சண்டைக்கு வரான், அபியா கிட்ட வரான். அப்போ அபியா கிட்ட அவன் தோற்று போயிடுறான். அபியா கொலையே பண்ணிடுறான் அவனை. ஸோ அப்போ நல்லவனாகவே இருந்தாலும் நல்லவனாகவே இருக்கணுன்றதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ராஜ்யம், பதவி, புகழ் இதெல்லாம் வரும்போது அகங்காரத்தின் உச்சத்துக்கு போயிடும். நம்ம புத்தி வேலை செய்யாது. நம்மை தவறாக வழி நடத்துபவர்கள் அல்லது நீங்கள் எது சொன்னாலும் ஆமாசாமி போடுறவங்க தான் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அப்போ கரெக்டான வழியை கடவுள் மட்டுமே கொடுக்குறார். இப்போ ஒவ்வொரு அடியிலும் இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பைபிள் குரானில் எது சரியான வழின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்படியே சலித்து எடுத்து கொடுக்குறோம் எசன்ஸு. பட் ஆனால் நீங்கள் ராமாயணம் அது கூட ஒரிஜினலாக எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் அது சீரியலாக இருக்குல்ல, அதை பார்க்கும்போது நமக்கு க்ளீனாக தெரியும். வாவ், இப்படி இதுதான் கடவுளுடைய வழி, இப்படி தான் நடக்கணும் இல்லையா. ராமருடைய ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு காட்டுக்கு போனோடனே சிரிச்ச முகம் மாறாமல் போவார். நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன. ஸோ அப்போ ஒவ்வொரு அடியிலும் நம்ம அப்பயும் இதுக்கு காரணமான கைகை மேலே ஒரு நெகட்டிவ் எண்ணம் கூட இருக்காது ராமருக்கு. மற்றவர்கள் நெகட்டிவ் எண்ணம் வந்தாலும் வர விட மாட்டார். அம்மாவை அப்படி பேசக்கூடாது, அப்பா ஒன்றும் பெண் பித்தர் கிடையாது, பொண்டாட்டி மயக்கத்திலேருந்து என்னை துரத்தலை, வனவாசம் போகிறது எனக்கு கிடைத்த பாக்கியம், எனக்கு வரமாக அப்பா கொடுத்துருக்கிறாருன்னுவார். ஸோ அப்படி அந்த மாதிரி ரெகோபெயாம் தனக்கு கிடைத்ததையே பாக்கியமாக நினைத்து திருப்தியாக அதை பலப்படுத்துகிறான். ஸோ அதனால் அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அவன் நல்லா தான் இருக்கிறான். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டதுனால அவன் நல்லா தான் இருக்கிறான். எதிர்த்து சண்டை போட்டிருந்தால் மேபி அவன் உயிரே கூட போயிருக்கும். ஸோ இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ், அற்புதமான மெசேஜ் பைபிளில் வெளிப்படுது. கூடவே உங்களுக்கு கொஞ்சம் மனம் விசால புத்தியாக இருந்தால் ராமாயணமும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் இந்த வெட்டு குத்து இப்படியெல்லாம் இருக்காது. டைரெக்டாக அந்த மெசேஜ் நல்லாயிருக்கும். நான் அதை அனுபவித்ததுனால என் சகோதரர்களாகிய உங்களுக்கு நீங்களும் பாருங்கன்னு சொல்கிறேன். பார்க்கலன்னா பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் அது இல்லாட்டினா கூட இறைவன் கொடுக்குற ஞானம் இருக்குது இல்லையா, அது பிரம்மகுமாரிகள் மூலமாக கிடைக்குது. அதை முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதுதான் கடவுளே நேரடியாக கொடுக்குற ஞானம். ஒன்றும் இல்லை, உங்களை ஆத்மான்னு பரமபிதாவை கர்த்தரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மள மாதிரி அவரும் ஆத்மா தான். நம்ம பிறப்பு சக்கரத்தில் வரலாம், அவர் வரல, அவ்வளோதான். ஆனால் தான் அவரை பார்க்க முடியல. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானம் அந்த முரளி படிக்க தான் கடவுள் உண்மையிலே எப்படி பேசுகிறாருன்றது உங்களுக்கு தெரியும். அதில் இந்த வெட்டு குத்து கொலை இதெல்லாம் எதுவுமே இருக்குது. அப்படியே வெறும் ரத்தினங்கள். இப்போ நம்ம மற்ற மதங்கள்லேருந்து எடுக்கலாம் பார்த்திங்கன்னா குப்பையில் எங்கேயாவது கொஞ்சம் முத்து கிடைக்குமா அப்படி இருக்கும். கடவுள் நேரடியாக வெறும் வைரங்களாக இருக்கும். ஸோ அதை படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.